ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குறதுக்கு வீடியோ என்னென்னா ஒரு 5.1 சர்வீஸ் ஆம்பிளிஃபையர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மெக்கானிக்கு ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு கஸ்டமர் ஒரு சின்ன ஃபால்ட்டுக்காக வேறு ஷாப்பில் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஆம்பிளிஃபையர் கிளாரிட்டியாக வரல, ஸோ அம்மிங் நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் பார்த்த வகையில் ஒயரிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலுமே புதுசாக மாற்றிருக்கிறோம். ஸோ அதுக்கடுத்தது கெப்பாசிட்டர் ஃபில்ட்ரு 2 வீக் ஆகிடுச்சு, அதுவும் புதுசாக மாற்றிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னென்னா சப் ஐசி வந்து நிற்க மாட்டிருக்கு, அடிக்கடிக்கு போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் பார்த்த வகையில் 4091 ஐசியை 3 ஐசி யூஸ் பண்ணி 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ 4091 கஸ்டமர் கேட்டுக்கிட்டது என்ன சப்பு யூஸ் பண்ணி இடத்துக்கு சோனி எக்ஸ்போர்ட் 15 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 4091 வந்து 50+50 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஐசி நிற்காது, தாங்காது, மாற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க இதிலே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாமளும் சரௌண்டிங் சேனலில் ஒரு சேனல் கட் பண்ணிவிட்டு ஒரு ஐசியை சென்டராகவும் சரௌண்டாகவும் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ஐசி வந்து எப்பயும் போல் லெஃப்ட் ரைட் சேனலாக நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த ஐசி பார்த்து ஸ்டீரியோ வந்து தான் மோனோவாக கன்வெர்ட் பண்ணி சப் லைனாக கொடுத்தாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையர் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் ஃபினிஷிங். வாங்க சின்ன ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் பண்ண அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக அசம்பிள் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.